சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் உங்க கூட அமைச்சர் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. அவங்கள வச்சு கூட யூ கேன் யூஸ் யுவர் குட் ஆபீஸ். அவர்கள் எல்லாம் பேசி DK சிவகுமாரிடம் முதல்வரிடம் எல்லாம் பேசி செய்ய வேண்டியதை பேசுங்க. எல்லாரும் நமது தமிழகத்துடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பது அடிப்படை எண்ணம். ஆகவே அந்த மாதிரி முயற்சி செய்யலாமே தவிர மீண்டும் அந்த மத்திய அரசை குறை கூறுவதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்பதை நான் அன்பாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கடந்த காலங்களிலே தமிழகத்திற்கு மட்டுமல்ல தேசிய அளவிலே நமது பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை எல்லாம் செய்திருக்கின்றன. அதை இங்கு புள்ளிவரெல்லாம் சொன்னால் காலம் தாமதமாகிவிடும் என்பதற்காக அதை தவிர்த்து என்னை தேர்ந்தெடுத்த என்னுடைய ஊட்டி மக்களை, ஏன்னா ஊட்டி சிறப்பாக இருந்தால்தான் உறுப்பினர்கள் எல்லாம் கூட அங்க வந்திருந்து நல்ல முறையிலே ஊட்டி நல்லா இருக்கு 4 நாள் இருக்கலாம் சொல்லி நீங்கள் எல்லாம் எங்களுடைய விருந்தோம்பல் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், நீங்கள் வர முடியும். ஆனால் அங்கு மோசமாக இருந்தால் என்ன தமிழகத்திலே ஒரு சுற்றுலா தலத்தை சிறந்த என்ன சொல்றாங்க, கேரளத்தை அவர் ஓன் காட்ஸ் ஓன் ஸ்டேட் சொல்வார்கள். நாங்கள் பெருமையாக சொல்லுகின்றோம் காட்ஸ் ஓன் டிஸ்ட்ரிக்ட் இஸ் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி வளமும் வாய்ப்பும் இறைவனால் தந்த ஒரு மாவட்டத்தை மிகச் சிறப்பாக செய்ய தவறிவிட்டோம் இதுவரை. இனிமேல் செய்ய வேண்டும், அது நிச்சயம் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு நமது முதல்வர்களும் அமைச்சர் பெருமக்களும் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நாங்கள் கொடுக்கின்ற திட்டங்களை எல்லாம் பரிசீலனை செய்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சுற்றுலா தலங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவும் அல்லாமல் முக்கியமான எங்களுடைய கோரிக்கை, மாண்பு உறுப்பினர் இன்னும் விரிவா விளக்கமா கூட உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வரிசைப்படுத்தி இல்ல நான் சொல்ல வர கருத்து இல்ல நிறைய எழுதி கொடுத்தா கூட அது அவை குறிப்பில் ஏற்றி உங்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எழுதி கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுக்குறேங்க. 2-3 எங்களுடைய சமுதாயத்தை பற்றி சிலருக்கெல்லாம் நன்றாக தெரியும். படுக சமுதாயம் என்பது இட்ஸ் a unique community exists only in Nilgiri district. அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த படுகா என்ற இனம் அது இதுவரை 1931 சென்சஸில் நாங்கள் ST, அதாவது பழங்குடியினர் பட்டியலிலே நாங்கள் இருந்தோம். 52க்கு பின்பு எந்த காரணத்தை கொண்டு அந்த ஸ்டேட்டஸை நமக்கு நீக்கி விட்டார்கள். இப்பொழுது நாம் புதிதாக ஒரு உரிமை கேட்பதில்லை. நாங்கள் அந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரைட், எங்களுக்கு தந்த உரிமையை நாங்கள் கேட்க வேண்டும் என்று கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் பரிந்துரை செய்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பரிந்துரை செய்தது. ஆனால் தொடர்ந்து சில 2 நிமிஷம் செய்ய முடியாது. முக்கியமான விஷயம், அதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். நீங்கள் பரிந்துரை கொடுத்து மீண்டும் அதை ரிஜிஸ்டர் கவர்னர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா RGI இருக்குங்க, அங்க போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவதற்கு நமது அரசு நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கூறி, எங்களுடைய முக்கியமான தொழில் தேயிலை தொழிலை இன்று கூட்டுறவு துறையிலே நமது அரசுக்கு கீழே பல கூட்டுறவு தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த காலத்திலே வெங்கட்ராமன் என்பவர் அவருடைய திட்டம் தான் அந்த கூட்டுறவு தொழிற்சாலை. ஆனால் இன்று சரியாக நிர்வாகம் இல்லாதனால் தனியார் தொழிற்சாலை கொடுக்கின்ற விலையும் கூட இந்த கூட்டுறவு தொழிற்சாலைகள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றன. அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் அதை மனதில் கொண்டு எங்களுடைய சிறு குறு விவசாயிகளுக்கு நல்லதொரு விலை கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சமூக நீதி என்பது எல்லோரும் பேசினாங்க, ஒரே ஒரு வார்த்தைங்க, எல்லோரும் பேசினார்கள். இந்த சமூக நீதி ஒவ்வொரு கட்சி பத்தி பிரமாதமா சொன்னாங்க. நமது மத்திய அரசு 13 பழங்குடி அமைச்சர்களை வைத்திருக்கின்றது. ஒரு முர்மு, அதாவது ஷெட்யூல் ட்ரைப், அந்த இதே நம்ம பிரசிடென்டா வச்சிருக்கிறோம். சோசியல் வெல்ஃபேர் அதை நினைக்கின்ற ஒரு கட்சி நமது பாரதிய ஜனதா கட்சி என்பதை சொல்லிக் கொண்டு இந்த நேரத்தில் எனக்கு இன்னும் என்னுடைய எது தேவைகளோ சகோதரி சொன்னது மாதிரி நானும் எழுதி உங்களுக்கு கொடுத்திருக்கேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த அத்தனை நமது பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றினை கூறி வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம் என்று என உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.